60 வயசுக்கு மேலே நம்ம உடம்புல செரிமான சக்தி குறையும், எலும்புங்க பலவீனம் ஆயிடும், சதைங்களும் கொஞ்சம் தளர்ந்து போயிடும். இந்த மாற்றங்களை சமாளிக்க நாம என்ன செய்யணும்? அதுல முக்கிய பங்கு நம்ம சாப்பாடுக்குத்தான் இருக்கு. இன்னைக்கு வீடியோல 60 வயசுக்கு மேல என்னென்ன சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, ஆரோக்கியமா வாழ எப்படி சாப்பிட வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், எதை சாப்பிட வேண்டும், என்ன மாதிரி உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும்னு விரிவா பார்க்கலாம். எப்படி சாப்பிடணும்? வணக்கம். 60 வயதிற்கு மேல் நம்மளுக்கு எப்ப பசிக்குதோ அப்போ மட்டும் சாப்பிட்டா போதும். கடிகாரத்துல நேரம் பார்த்துட்டு இந்த மணி ஆயிடுச்சுன்னு சாப்பிடுறது தப்பு. வயிற்றுக்காகத்தான் சாப்பாடு, நேரத்துக்காக கிடையாது. ஒருவேளை உங்க வயிறு ஏதும் சரியில்லாம பசியே இல்லைன்னா அந்த நேரத்து சாப்பாட்டை விட்டுடுங்க. அப்புறமா பசிக்கும்போது சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது, சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியும் சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் கழிச்சும் தண்ணி குடிங்க. சாப்பிடும்போது அடிக்கடி தண்ணி குடிக்காதீங்க. 5வது முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது பேசவே கூடாது. அமைதியா மெதுவா மென்று சாப்பிடணும். ஏன்னா செரிமானம் நம்ம வாயிலேயே ஆரம்பிச்சிருது. நல்லா மென்னு சாப்பிட்டாதான் சாப்பாட்டோட சுவை தெரியும். அது மட்டும் இல்லாம எளிதில செரிமானமும் ஆகும். வயிற்றுக்கு பல்லு கிடையாது. அதனால மெதுவா சாப்பிடுங்க. அவசரமா சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. அஜீரணம், நெஞ்சு எரிச்சல்னு நிறைய பிரச்சனை வரும். 4வது, சாப்பாட்டை 3ஆ பிரிச்சுக்கோங்க. காலையில வயிறு நிறைய சாப்பிடுங்க. மதியம் ஓரளவுக்கு, ராத்திரி ரொம்ப கம்மியா சாப்பிடுங்க. காலையில நல்லா ஹெவியா சாப்பிட்டா அன்னைக்கு நாள் முழுக்க வேலை செய்ய எனர்ஜி இருக்கும். ராத்திரி சாப்பாடு 8 மணிக்குள்ள முடிச்சிடுங்க. சாப்பிட்ட பிறகு குறைந்தது 2 மணி நேரம் கழிச்சுதான் படுக்கப் போகணும். அப்போதான் சாப்பாடு நல்லா செரிமானமாகும், உடனே தூக்கமும் வரும். நிறைய பேர் ராத்திரி அதிகமா சாப்பிட்டுட்டு உடனே போய் படுக்கறாங்க. அதனாலதான் அஜீரணம், நெஞ்சு எரிச்சல், நெஞ்சுவலி கூட வருது. அதனால ராத்திரி ரொம்ப குறைவா சாப்பிடுங்க. பழங்களை ராத்திரி சாப்பிடக்கூடாது. மாத்திரை மருந்து எடுத்துக்கணும். அதனால ஒரு லைட் டிபன் அல்லது ஒரு கிளாஸ் பால். 60 வயதிற்கு மேல் புரதம், புரோட்டீன். நம்ம உடம்புல தசைகள் நல்லா இருக்கவும் அது குறையாம இருக்கவும் புரதம் ரொம்ப முக்கியம். அதனால பருப்பு, பயறு, கொண்டக்கடலை, முட்டை, மீன், கோழி இதையெல்லாம் சாப்பிடலாம். குறிப்பா மீன் சாப்பிட்டா நம்ம மூளைக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் மற்றும் வைட்டமின் டி, எலும்புகள் பலவீனமா ஆகாம இருக்க இது ரெண்டும் ரொம்ப அவசியம். பால், தயிர், பன்னீர், கேழ்வரகு, பாதாம், கீரை வகைகள் இதையெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. காலையில கொஞ்சம் நேரம் வெயில்ல நின்னாலே போதும், வைட்டமின் டி நம்ம உடம்புக்கு கிடைச்சிடும். நார்ச்சத்து, ஃபைப்ர. சாப்பாடு நல்லா செரிமானமாக நார்ச்சத்து ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம இது மலச்சிக்கலையும் தடுக்கும். அதனால ஓட்ஸ், முழு தானியங்கள், காய்கறி, பழங்கள் இதையெல்லாம் சாப்பிடுங்க. நீர்ச்சத்து. சில சமயம் நமக்கு தாகமே எடுக்காது. ஆனா உடம்புக்கு தேவையான அளவு தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கணும். தினமும் 8 முதல் 10 கிளாஸ் தண்ணி, இளநீர், மோர்னு உடம்பை நீர்ச்சத்தோட வச்சுக்கோங்க. ஆனா சர்க்கரை சேர்த்த ஜூஸ் குடிக்க வேண்டாம். ராத்திரி சீக்கிரமா செரிமானம் ஆகிற மாதிரி சாப்பாட்டை எடுத்துக்கோங்க. முக்கியமா ராத்திரி 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுங்க. எண்ணெய் அதிகமில்லாத உணவுகளா பார்த்து சாப்பிடுங்க. தானியங்களை ரொம்ப குறைவா சாப்பிடலாம். சர்க்கரை நோயாளிகள் ராத்திரி பழம் சாப்பிடக்கூடாது. சிறு தானியங்களை கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வராது. ராத்திரி சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு பால்ல கடுக்காய் பொடி, சுக்கு பொடி கலந்து குடிக்கலாம். ராத்திரி நேரம் துரித உணவுகளை சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி 7 மணிக்கு மேல சாப்பிடவே கூடாது. இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டா நல்லா தூக்கம் வரும், மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. 60 வயசுக்கு மேல் விரதம் எப்படி இருக்கணும்? வாரத்துல ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாட்டை மட்டும் விடுங்க. சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ உங்களுக்கு அன்னைக்கு அதிக வேலை இல்லைன்னா காலையில டிபன் மட்டும் சாப்பிடாம இருக்கலாம். மத்தியானமும் ராத்திரியும் வழக்கம் போல சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தா காலையில விரதம் இருக்கும்போது
அன்னைக்கு வழக்கமா சாப்பிடுற மாத்திரையை எடுக்கக்கூடாது. காலையில ஒண்ணும் சாப்பிடாம மாத்திரையை எடுத்தீங்கன்னா சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சு மயக்கம் வரலாம். அதனால காலையில சாப்பிடலனா மாத்திரையையும் விட்டுடுங்க. மத்தியானம் சாப்பிடும்போது மாத்திரையை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இரத்த அழுத்த மாத்திரைகள். விரதம் இருக்கும்போது வெளியே எங்கேயும் போகக்கூடாது. வீட்லயே இருங்க. உடம்புக்கு ஓய்வு கொடுத்துட்டு நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் வெளிய போனீங்கன்னா கூட திடீர்னு மயக்கம் வரலாம். சர்க்கரை அளவு குறையலாம். அதனால ஓய்வெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய புதுசா பல விரத முறைகள் வந்திருக்கு. அதெல்லாம் வேண்டாம். அது எல்லாமே சின்ன வயசுக்காரங்க உடம்பு எடைய குறைக்கிறதுக்காக பண்றது. நமக்கு அது தேவையில்லை. வாரத்துல ஒரு வேளை உணவை மட்டும் தவிர்க்கிறதுனால நம்ம உடம்புக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இது ரொம்ப நல்லது. மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்க. ஒரு 3 மாசம் செஞ்சாலே உங்க ஆரோக்கியத்துல நல்ல மாற்றம் தெரியும். முதுமை பருவத்தில் நுண் ஊட்டச்சத்துக்கள் மிக மிக அவசியம். நமது சித்த மருத்துவம் இந்த ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய சிறுதானிய வகைகளையும் பாரம்பரிய அரிசி வகைகளையும் பயன்படுத்த வலியுறுத்தி இருப்பது ஆச்சரியம் அளிக்கும். நம்ம வயசான காலத்துல சீக்கிரம் செரிமானமாகாத சாப்பாடுகளை தவிர்த்துடுறது நல்லது. கருப்பு கவுனி கஞ்சி, கம்பங்கூழ், கேழ்வரகு, சோளம் சேர்ந்த கஞ்சி, இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. அதனால இந்த உணவுகளை சாப்பிடுறது செரிமானத்துக்கும் நோய்கள் வராம இருக்கவும் ரொம்ப உதவும். அரிசி சாப்பாட்டை கொஞ்சம் குறைச்சுக்கிறதும் நல்லது. வயசான காலத்துல உப்பு, காரம், மசாலா அதிகம் சேர்த்த உணவுகளை தவிர்த்துடணும். இதெல்லாம் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா சிறுநீரகம் அல்லது இதய பிரச்சனை உள்ளவங்க இத கண்டிப்பா கடைபிடிக்கணும். முதுமையில வரக்கூடிய நோய்களான சர்க்கரை வியாதி, இருதய நோய்கள், மூட்டு வலி, கிட்னி ப்ராப்ளம், செரிமான கோளாறுகள் இதற்கெல்லாம் தனித்தனியா உணவு முறைகளை கடைபிடிக்கணும். ஆனா இந்த நோய்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மள பாடாப்படுத்தும்போது எப்படி தனித்தனியா உணவு முறைகளை கடைபிடிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு குழப்பம் வரும். வயசான காலத்துல வர நோய்களும் அது பத்தின குழப்பங்களும் நம்மளோட ஆரோக்கிய பாதையில முள்ளு போட்டு அத கஷ்டமாக்கிடும். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குறைவா எண்ணெய், குறைவா சோறு, அதிக புரதம் இருக்கிற சுண்டல், சிறுதானியம், பழைய கால அரிசி வகைகள், நார்ச்சத்து உள்ள பழங்கள், கீரை, காய்கறிகள், அப்பப்போ சத்து நிறைந்த சூப், கொஞ்சமா கறி, குறைவான உப்பு, காரம் இதெல்லாம் சேர்த்த ஒரு உணவு முறையில சுவை மட்டும் இல்ல, நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். முதுமையில முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா செரிமானம் ஆகாத சாப்பாடுகளை தவிர்க்கிறது நல்லது. கருப்பு கவுனி கஞ்சி, கம்பங்கூழ், கேழ்வரகு, சோளம் சேர்ந்த கஞ்சி, சிறுதானிய உணவுகள் எல்லாம் சத்துக்களோட கிடங்கு மாதிரி. அதனால வயசான காலத்துல செரிமான உறுப்புக்கும் நோய்களுக்கும் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சோறு சாப்பிடுறதையும் குறைச்சுக்கணும். முதுமையில பொதுவா அதிக உப்பு, காரம், மசாலா சேர்ந்த சாப்பாடுகளை தவிர்க்கிறது நல்லது. இதெல்லாம் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்த வாய்ப்பு